ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கு தான் போகிறோம். சஃபானா கார்டன் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஒரு 7 o'clock மேலே தான் கிளம்பினோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாலைக்கு பேக் சைடு தான் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. சரவணபவன் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது சஃபானா கார்டன். எல்லோ கலர் லைட் எரியும், நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லோ கலர் போர்டு வச்சுருப்பாங்க. நியூ இயர்க்காக லைட்டில் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அது ஃபுல்லாமே லைட் செட்டிங்ஸ் தான். பக்கத்தில் ஒரு கேண்டீன் இருக்குது. வெளியே ஃபன்னி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் கவுண்டரில் போய் டிக்கெட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் காயின் கொடுப்பாங்க. இந்த காயின் இருந்தால் தான் நம்ம கேம்ஸ் விளையாட முடியும். இந்த கேம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 40 rupees. இந்த கேமுக்கு வந்து 40 rupees, 2 பேர்த்துக்கு சேர்த்து 8 rupees. ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் குழந்தைங்க விளையாண்டாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க ரெண்டு பேருமே. அப்புறம் வந்துட்டு இந்த ஹெலிகாப்டரு, இது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 20 rupees, 2 பேர்த்துக்கு சேர்த்து 40 rupees. இது வந்து சும்மா மேலே போயிட்டு வரும். அடுத்தது வந்து யானை, இதுவுமே அப்படி தான் ஹெலிகாப்டர் மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி வரும். இது வந்து ஒருத்தவங்க தான் விளையாடணும்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேர் உட்காந்து விளையாண்டாங்க. பாப்பா பைக்கில் போகிறேன்னு சொன்னால் அப்புறம் வந்து கேம்ஸ் விளையாண்டா. இது வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். இதுவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அவங்க டேடிக்கு கொண்டுட்டு ஒரு கேம் விளையாடுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பிளேயில் வந்து கேம் விளையாண்டுருந்தாங்க. அதை 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா அதை சும்மா உட்காந்து விளையாண்டுருந்தா. அப்புறம் இந்த கேம் பார்த்திங்கன்னா சாஞ்சு விளையாடுற மாதிரி. இதுவுமே நல்லா ஃபன்னியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த பேக் சைடு பார்த்திங்கன்னா கார் ரேஸு, அது எலக்ட்ரிக் காரு. இதுவுமே நல்லா ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. இதில் வந்து 2 பேர் தான் போக முடியும். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 40 rupees. அவங்க டேடியும் பாப்பா தம்பி 2 பேர் வந்து விளையாடுறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு இவங்க 2 விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு இடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நேரம் ஃபன்னியாக இருக்கும். அப்புறம் வந்திங்கன்னா குபேர பொம்மை இருக்குது. அதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கேயே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஃப்ரீ பார்க் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து சர்க்கிள், ரவுண்டு, அப்புறம் வந்துட்டு தூரி எல்லாமே இருக்குது. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த பார்க் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.